வணக்கம் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் ஜாயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாயின்ஸுங்கிறது வந்து நாட் ஓன்லி ஃபார் பிக்வரி. ஸோ ஜாயினிங் டூ டேபிள்ஸ் ஆர் டூ டேட்டா செட்ஸ் ஆர் சம்திங். ஓகேவா, ஏதோ ஒரு ரெண்டு டேட்டா வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஓகேவா, பிக்வரியில் வந்து நம்ம வந்து சில சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி பைஸ்பார்க், இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுவோம். பட் இந்த ஜாயினிங் ப்ராசஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். பேக்கெண்டில் அது எப்படி அந்த லாஜிக் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இன் பிக்வரி நம்ம ஏன் ஜாயின்ஸ் போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து ரெண்டு டேபிள் இருக்குது. ஓகேவா, ரெண்டு டேபிளில் ரெண்டு விதமான டேட்டா இருக்குது. எம்ப்ளாயீஸ், டிபார்ட்மெண்ட்ஸ். எம்ப்ளாயீஸ் டேபிளில் வந்து நம்மக்கிட்ட வந்து எம்ப்ளாயி ஐடி, நேமு, அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும்தான் இருக்கும். அது டிபார்ட்மெண்ட் நேம் என்ன, ஸோ அவங்களோட மேனேஜர் ஐடி சம்திங், அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு டேபிள் இருக்கும். டிபார்ட்மெண்ட்ஸுங்கிற டேபிள், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்டு ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. இப்போது நமக்கு வந்து எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் அலாங் வித் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த ரெண்டு டேபிளை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அது எப்படி அந்த ஜாயின் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து அதுக்கான யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் வந்து இந்த ஜாயின். சரி, ஓகே, ஏன் நம்ம வந்து ரெண்டு டேபிளை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஏன் சிங்கிள் டேபிளை ஸ்டோர் பண்ணலாமே? எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் டு டிபார்ட்மெண்ட் நம்ம ஏன் சிங்கிள் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதில் ஏன் நம்ம வந்து ரெண்டு டேபிளாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நினைக்கணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து ஒரு 10,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி நம்ம ஒரு காமனாக ஒரு டேபிள் இருக்குன்னு நினச்சிக்கலாம். அதில் வந்து எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ். எம்ப்ளாயி ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி 1 அஜித், நேம் அஜித் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் 100 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 100க்கு அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் நேமு, அதோட ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் சம்திங், ஏதோ ஒரு அதில் ஒரு 10 டீட்டெயில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே இது வந்து அந்த 1000 மெம்பர்ஸ்க்கும் அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஒரே டேட்டா தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா அது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் டேட்டா, நாட் எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக் டேட்டா. ஓகேவா, ஸோ அதனால் ரிப்பீட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து நார்மலைசேஷன் அண்ட் டீநார்மலைசேஷன் சொல்லுவோம். அது வந்து நம்ம செப்பரேட் இதில் பார்க்கலாம். பட் ஃபார் நவ் ஏன் நம்ம செப்பரேட் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் இது வந்து ஒரு ஓவர்வியூ. ஓகேவா, ஸோ ஸோ அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜாயின்ஸ் இஸ் யூஸ் டு ஜாயின் த டூ ஆர் மோர் டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் த காமன் காலம். ஓகேவா, இதில் காமன் காலம்ங்கிறது என்ன? ஏன்னா ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ண போகிறோம், லிங்க் இருக்கணும்ல, ரெண்டு டேபிளுக்கும் வந்து லிங்க் இருக்கணும். ஓகே, இந்த டேட்டா வந்து இந்த டேபிளில் இருக்கிற இந்த டேட்டா இந்த டேபிளில் இருக்கிற டேபிள் பியில் இருக்கிற இந்த டேட்டாவோட ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எம்ப்ளாயி ஐடியும் டிபார்ட்மெண்ட் ஐடியும் ஜாயின் பண்ண முடியாது ரெண்டு டேபிளில். ஓகேவா, ஸோ ரெண்டு டேபிள் என்ன டேட்டா காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி டிபார்ட்மெண்ட் ஐடி. எம்ப்ளாயீஸ் டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிள் டிபார்ட்மெண்ட் ஐடி. அப்போது இதில் காமனாக இருக்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் வந்து இதுதான் சிம்பிளாக சொல்ல போனால் டேபிள் ஏ டேபிள் பி we are joining based on that common data available in both tables. சரி, இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. இன்னர் ஜாயின் ஆர் செல்ஃப் ஜாயின், அது வந்து நார்மல் ஜாயின். ஓகேவா, லெட்ஸ் கன்சிடர் இட்ஸ் நார்மல் ஜாயின். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஜாயின், அப்புறம் ரைட்டு, ஃபுல்லு, கிராஸு. இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இதில் எதுக்கு இத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். டேபிள் ஏ டேபிள் பி, அதாவது எம்ப்ளாயிஸ் டேபிள் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். சில நேரத்தில் நம்ம ரெண்டு டேபிளில் ஜாயின் பண்ணி டேட்டாவை எடுக்க போகிறோம். எம்ப்ளாயீஸில் வந்து சில எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அசைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா, அப்போது அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நல்லுன்னு இருக்கும், அந்த டேட்டா வந்து அப்சல்யூட்லி இதில் இருக்காது, ஏன்னா டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸே இல்லை. அப்போது ஜாயின் பண்ணும்போது வந்து இதில் இல்லாத டேட்டா வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. கரெக்டாக, ஏன்னா காமன் காலம் காமன் டேட்டா வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். அந்த காமன் டேட்டா வந்து ரெண்டு டேபிளில் ஏதாச்சும் ஒரு டேபிளில் மிஸ் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம என்ன மாதிரியான ஜாயின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இந்த மாதிரி ஒரு 4-5 சினாரியோஸ் இருக்குது. அதுக்கேற்ற ஜாயின் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்மளோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து தான். இன்னர் ஜாயின் அப்படிங்கிறது வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி மேட்ச்டு டேட்டா ஃப்ரம் போத் டேபிள். இந்த மேட்ச்டு டேட்டா அப்படின்னா நம்ம காமன் காலம் யூஸ் பண்ணுறோம்ல, இதில் ஒரு காமன் காலம் இருக்கும், டேபிள் பியில் ஒரு காமன் காலம் இருக்கும். ரெண்டையுமே நான் வந்து அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது வந்து ரெண்டு டேட்டாவும் மேட்ச் ஆனால்
மட்டும்தான் டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். இன்கேஸ் சொன்ன மாதிரி எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து சில எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அசைன் பண்ணலை, அப்போது நம்ம இன்னர் ஜாயினோ நார்மல் ஜாயினோ யூஸ் பண்ணும்போது வந்து அந்த எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஏன்னா ஜாயின் பண்ணும்போது வந்து அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி, அதாவது நல்ல வந்து நம்ம எது கூடயும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம நல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் வந்து இப்போ 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அதில் ஒரு 2 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லை அப்படின்னா அந்த 2 எம்ப்ளாயிஸோட டேட்டா வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் வராது. ஒன்லி 98 ரெக்கார்ட்ஸ் தான் வரும். ஓகேவா? ஏன்னா 98 ரெக்கார்ட்ஸ்க்கான டேட்டா தான் வந்து டேபிள் பியில் இருக்குது. ஸோ டேபிள் ஏ அண்ட் டேபிள் பியில் காமனாக இருக்கிற டேட்டா மட்டும்தான் வரும். தட்ஸ் வாட் இன்னர் ஜாயின் இஸ். ஓகேவா? அப்புறம் வந்து லெஃப்ட் ஜாயின், லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லு. ஓகேவா? லெஃப்ட் ஜாயின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து 2 டேபிள் வச்சுருக்கோம்ல, ரைட் சைடு ஒரு டேபிள், லெஃப்ட் சைடு ஒரு டேபிள். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இப்போது டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி, இதில் வந்து லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி ஜாயின் பண்ணுறோம். டேபிள் ஏ அண்டு டேபிள் பி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது என்னது? டேபிள் ஏ. ஓகேவா? ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம், இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரைட் சைடுன்னு சொல்லுவோம். இப்போது லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா டேபிள் ஏல, அதாவது எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கலாம். எம்ப்ளாயிஸ் டேபிளில் நம்ம வந்து நார்மல் ஜாயின் பண்ணும்போது வந்து 100 ரெக்கார்டில் 98 ரெக்கார்டு தான் மேட்ச் ஆகும். அதனால் 98 மட்டும் தான் வரும். ஆனால் எனக்கு வந்து எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வேணும். அந்த 2 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லை அப்படின்னாலும் எனக்கு வேணும், ஜஸ்ட் நல்லுனாச்சும் வேணும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது லெஃப்ட் சைடு எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்குது, எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா டேட்டாவும் வேணும், ரைட் சைடு உள்ளதில் வந்து மேட்ச்டு டேட்டா மட்டும்தான் வேணும். அப்படிங்கிற சினாரியோஸில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ரைட் சைடில் உள்ள மேட்ச்டு ப்ளஸ் லெஃப்ட் சைடில் வந்து எல்லாமே. ஏன்னா நமக்கு வந்து 98 எம்ப்ளாயிஸ் தான் கிடையாது, நம்மக்கிட்ட 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, பட் 98 எம்ப்ளாயிஸ் தான் டிபார்ட்மெண்ட் அசைன் பண்ணியிருக்கோம். அவங்களோட டேட்டான்னு இல்லாமல் எல்லா டேட்டா வேணும். ஸோ இதுக்கு தான் வந்து லெஃப்ட் ஜாயின் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம மோஸ்ட்லி 95% வந்து லெஃப்ட் ஜாயின் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு தான் வந்து பேஸ் டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த டேபிள் இதான் கோர் டேபிள், அதாவது கோர் டேபிளாக இருக்கும். இதை மற்ற டேபிள் உள்ள ரெலவெண்ட்டான டேட்டாவை எடுத்து இது கூட ஜாயின் பண்ணுறதுனால இதுதான். ஓகே, மோஸ்ட்லி லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ரைட் ஜாயின் வந்து யூஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம். உண்மையாக சொல்ல போனால் ஏதாச்சும் ஒரு ரேர் சினாரியோஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஜாயின். ரைட் ஜாயின் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற எல்லா டேட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, பட் ஆனால் எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து ஒரு 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 98 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த 98 எம்ப்ளாயிஸுமே வந்து ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. 6 டிபார்ட்மெண்ட். அப்போது இங்கே வந்து 4 டேட்டா வந்து எக்ஸஸாக இருக்குது, யாருக்குமே அசைன் பண்ணாமல், எம்ப்ளாயிஸ் டேபிள் அசைன் பண்ணாமல் எக்ஸஸாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் டேட்டாவை ஃபெச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்தெந்த, அதாவது இப்போது 6 டிபார்ட்மெண்ட்னா 6 டிபார்ட்மெண்ட் உள்ள எல்லா எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸும் வேணும். அது போக அசைன் ஆகாத இருக்கிற டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸும் வேணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னர் ஜாயின் ஆர் நார்மல் ஜாயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 டிபார்ட்மெண்ட்டில் 6 டிபார்ட்மெண்ட் தான் மேட்ச் ஆகுது அந்த 98 எம்ப்ளாயிஸ் கூட. அப்போது இங்கே 98, இங்கே 6 மட்டும்தான் இருக்கும், இங்கே 2 இது ஸ்கிப் ஆயிரும். எம்ப்ளாயிஸில் 2 இது ஸ்கிப் ஆயிரும், இதில் வந்து 4 இது ஸ்கிப் ஆயிரும். அப்போது எனக்கு வந்து எம்ப்ளாயி இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக டேட்டா வேணும். அப்படிங்கிறப்போ நம்ம ரைட் ஜாயின் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் ரைட் சைடு வந்து எல்லாமே இருக்கும். எல்லாமேனா அந்த மேட்சான 6 டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், மேட்ச் ஆகாத அந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். சரி, ஓகே, எல்லாமே வந்து இது ஒரு இது ரைட்டு. இன்னொரு விஷயம் இருக்குது, அதை கடைசி சொல்கிறேன். அப்புறம் வந்து ஃபுல் ஜாயின்னா என்ன அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு எல்லா எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் வேணும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும், ஈவன் தோ தே ஆர் நாட் மேட்ச்டு அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ஃபுல் ஜாயின்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டா வரும், அதாவது மேட்ச்டு அந்த 98 இங்கே 6 மேட்ச் ஆகாது அந்த டேட்டா வரும், மேட்ச் ஆகாத 2 டேட்டாவுமே வந்து டிஸ்பிளேல வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 6 மேட்ச் ஆகிருக்கு, மேட்ச் ஆகாத அந்த 4 அதுவுமே வந்து டிஸ்பிளேல வரும். இதுதான் வந்து ஃபுல் ஜாயின் வந்து நம்ம ரேராக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 98 டேட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஜாயினிங் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 98 டேட்டா இருக்குது, இங்கே வந்து 6 டிபார்ட்மெண்ட், அதாவது 6 டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் தான் மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டுமே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல வரும். டிஸ்பிளேல வரும்போது வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் இதெல்லாம் வரும். அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து டேபிள் பியிலேருந்து எடுத்துக்கோங்க. அது இப்போ அதுக்கு ரெலவெண்ட்டான வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இருக்கும். இதுதான் சொல்ல நினச்சேன், நல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மேட்ச்டு, இதுக்கு மேட்ச்டான அன்மேட்ச்டு வேல்யூஸில் வந்து நல்ல இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேட்ச்டான அன்மேட்ச்டு வேல்யூஸில் வந்து நல்ல இருக்கும். அப்புறம் வந்து என்ன இருக்குது, கிராஸ் ஜாயின், ஃபுல் ஜாயின் சொல்லியாச்சு. கிராஸ் ஜாயின்ங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை, இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். கிராஸ் ஜாயினுங்கிறது வந்து டேபிள் ஏல இருக்கிற ஒரு ரெக்கார்டு, இப்போ 10 ரெக்கார்டு இருக்குன்னா டேபிள் ஏல 10 ரெக்கார்டு இருக்குது, டேபிள் பியில் 10 ரெக்கார்டு இருக்குது. டேபிள் ஏல உள்ள ஒரு ரெக்கார்டு
ஜாயின்ஸ் வித் ஆல் த ரெக்கார்ட்ஸ் இன் டேபிள் பி. ஓகேவா, மேட்ச் ஆகுதோ மேட்ச் ஆகலையோ, இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் மாதிரி. 1x1, 1x2, 1x3, 1x4 இந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லா டேட்டாவுமே எடுத்துகிட்டு வரும். கிராஸ் ஜாயின் வந்து பட் பேக்கெண்டில் இப்படி தான் ரன் ஆகுங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து ஜாயின்ஸோட பர்பஸ். இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.